நம்ம அடிச்சு பழக அப்பா பையன் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இல்லையா. ஸோ இது இங்கேயும் தாண்டி இப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, மற்ற காவல்துறையினர் வந்து இல்லை என்னோட அதிகாரி சொல்லி தான் நான் செஞ்சேன், அதாவது ஸ்ரீதர் சொல்லி தான் நான் செஞ்சேன்ற ஒரு எக்ஸ்க்ளூஷன் நம்ம இங்க எடுக்கவே முடியாது இல்லையா. அதையும் தாண்டி இவங்க இந்த மாதிரி அடிச்சதற்கான உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இந்த இடத்துல எழுந்துட்டே இருந்துச்சு இல்லையா. அந்த இடத்துல சொன்ன ஒரே விஷயம், இதனுடைய இன்டென்ஷன் வந்து அபியூசிவ் ஆஃப் பவர். ஓகே, அதாவது அதிகாரம் துஷ்பிரயோகம், அதுதான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு அவங்க முற்றிலுமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது கோர்ட் எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படின்னா, காமன் மேன் வர்சஸ் போலீஸ். ஓகே, இப்போ ஒரு காமன் மேனுக்கே நம்ம ஒரு சட்டம் தெரியாது, இதெல்லாம் நீ பண்ணா ஒத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒத்துக்கவே முடியாது. அதுவும் இது எப்படியா திரும்ப திரும்ப கோர்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், ஜட்ஜ் அவர்களால் என்னது பயிரை வந்து லைக் வெளியே வந்து பயிரை வந்து மேய்ந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். நம்பி போகும்போது அந்த இடத்துல இவங்க பண்ணதுக்கான ஒரு விஷயம். கூடவே இப்போ இதுல ஏதாவது ஒரு லூப் இருந்தால் தான் அதை எடுத்து அவங்க கண்டிப்பாக அப்பீல் போவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இல்லை சுப்ரீம் கோர்ட் வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் இங்கே வந்து மதுரை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 3 கேஸை வந்து உதாரணமா எடுத்திருக்காங்க. அதாவது பச்சன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாபா இருக்கட்டும், முகேஷ் வர்சஸ் NLRTயா இருக்கட்டும், பிரகாஷ் வர்சஸ் ராம் பிரசாதா இருக்கட்டும். இதுல எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத், கஸ்டோடியல் டார்ச்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை கொடுக்கணும்ன்ற ஒரு விஷயம். ஓகே, கூடவே இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கும்போது அவங்க மனநிலை என்னன்றதை கேட்டு அறியணும்.